மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர்னால ஐ லாஸ்ட் 20,000 ருபீஸ். ரீசெண்டாக ஒரு சின்ன டெஸ்ட் கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தேன் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ காட் ஒன் லீட். அவர் அப்ரோச் பண்ணியிருக்கும் போது அவர் ஒரு ஃபேஷன் பிராண்ட் ஓனராக தெரிஞ்சிச்சு. ஹீ சைட், இஃப் யூ ஆர் கோயிங் டு பிச் ஐ கட் த கால், ஐ ஜஸ்ட் நீட் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. டர்ன்ஸ் அவுட் அவர் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணியிருந்திருக்காரு ஃபார் 2.5K a month. அந்த பர்டிகுலர் ஃப்ரீலான்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் 20,000 ருபீஸ் ஆட் பட்ஜெட் வாங்கி 7x ரிட்டர்ன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பட் பேசிக்ஸ் கூட ஒழுங்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாமல் ஒரு சேலுக்கு 395 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக எங்கே மார்க்கெட்டிங் கேப் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணேன் அவங்களோட அக்கௌண்ட் வாங்கி. அண்ட் ஐ ஃபவுண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஃபிட்னஸ் ரெசிஸ்டன்ட் பேண்ட் செல் பண்ணுறீங்கன்னா அதோட ஹிடன் பெயின் என்னென்னா, ஜிம்முக்கு போகாதவங்க தான் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் மெசேஜ் ஜஸ்ட் 10 minutes a day கேன் கீப் யூ ஃப்ளெக்சிபிள் ஆல் டே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் மட்டுமே பற்றி பேசுனீங்கன்னா அது ஹைலைட் ஆகாது அண்ட் சேல்ஸும் வராது. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எப்படி மார்க்கெட்டிங் மெசேஜ் கிராஃப்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மெசேஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் DM மை நீரோ மார்க்கெட்டிங் பிளே புக்.